வணக்கம் நண்பர்களே. அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா வருகின்ற பிப்ரவரி 21 வந்து 234 தொகுதிகளுக்கு அந்த வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருந்தார். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேண்டிடேட் அந்த தொகுதியில் நின்று இருந்தால் மறுபடியும் அடுத்து வர 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த கேண்டிடேட் அந்த தொகுதியில் நிற்க மாட்டார். ஏன்னா அதோடு முடிஞ்சு அதில் புது கேண்டிடேட் தான். ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர், ஒரு 20-25 பேரை தவிர மற்ற நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த தொகுதினா எடுத்து பாருங்கள், இந்த 5 வருஷத்தில் இந்த அடுத்த வருஷத்தில் நிற்கவர், அதுக்கு அடுத்த வருஷத்தில் நிற்க மாட்டார். 2026 2031 நிற்க மாட்டார். ஏன்னா அண்ணனுடைய இது அப்படி தான். எல்லாமே அவங்க கை காசை போட்டு அங்கே செலவு பண்ணி அவங்க நிற்பாங்க. எப்படியும் அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும். அண்ணனுடைய பேச்சு திரும்பினாலும் அந்த இதனாலே மட்டும் அவங்க நம்பி நிற்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அண்ணன் கை விட்டுருவார். அந்த வீடியோலாம் கூட நம்மளே பார்த்தோம் இல்லையா, அண்ணன் நம்பி 10 வருஷமாக இருந்தோம், 15 வருஷமாக இருந்தோம், அவரை கட்சியை மட்டும் வளர்க்கல, அவரை மட்டும்தான் வளர்த்துட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர் கட்சி விட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் புது கேண்டிடேட்டை அறிமுகப்படுத்துறது நம்ம அண்ணனை விட்டால் வேறு யாரும் கிடையாது.